இன்னைக்கு டே ஸ்டார்ட் வித் 7:26. இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட்டபிளா சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ பச்சை பயிறு ஊற வச்சுட்டேன், அது முளைக்கட்டட்டும், நாளை காலையில யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன். இதுக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கிட்டேன். சாப்பிங் வீடியோ உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்றேன். என்னோட சின்ன சின்ன டிப் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ எப்போதுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் விட தேங்காய் எண்ணெய் அல்லது பட்டர் ஆட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் எப்போதுமே நல்லா சட்டி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வெங்காயம் போடுங்க. ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் வதங்கணும், நல்லா வதங்கணும், நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கு நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு நல்லா ஹீட்டில் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஸோ பீன்ஸு, கேபேஜு, கேப்சிகம் இதுதான் 3 தான் இருந்தது. அதை ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு 3-4 எக்கு உடச்சி ஊற்றி பெப்பரும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனாஃப் இஸ் எனாஃப். ஃப்ரைட் ரைஸ்னா சோயா சாஸ் சில்லி சாஸ் எல்லாம் தான் இருக்கணும்னு இல்லை. காய்கறி சாதம் இந்த முட்டை ஸ்மெல் அடிக்காமல் இருக்க மேலே கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதம் வெந்துட்டு இருக்கிற கேப்பில் லஞ்சுக்கு வந்து நான் வந்து நார்மல் மாவு எடுத்துட்டு அதில் ராகி, ஜீரகம், உப்பு சேர்த்து பால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் தண்ணிக்கு பதிலாக. ஸோ ராகி தோசை ரெடி. எப்போதுமே ஒரு நாள் தோசை கொடுங்க, சாதாரண அரிசி தோசை கொடுங்க, இன்னொரு நாள் அதில் ராகி மாவு, இன்னொரு நாள் கம்பு மாவு, இன்னொரு நாள் முளைக்கட்டின பச்சை பயிறு, இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்க பசங்களுக்கு வந்து அது ஹெல்த்தியாக இருக்கும். நேற்று ஒரு துவையல் அரைச்சேன், அந்த துவையல் தான் இன்னைக்கு வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ராகி தோசை, லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் நல்ல தக்காளி, வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் தூவி பெப்பரு அல்லது மிளகாத்தூள் போட்டு ஒரு ரைத்தா கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொடுக்கலாம். சாஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ரைத்தா கொடுத்தீங்கன்னா ரைஸுக்கு செம்மையாக இருக்கும். இல்லைனா நீங்கள் மஞ்சூரியன் கொடுக்கலாம். ஆல்ரெடி நான் மஞ்சூரியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சோயா 65 மஞ்சூரியன்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் கொடுப்பேன். இன்னைக்கு இது போதும், பிகாஸ் அவங்க ஈவினிங் வந்து அவங்களுக்கு வேற ரைஸ் செஞ்சு வைக்க போகிறேன். அதனால எனாஃப் இஸ் எனாஃப். ஸோ இன்னைக்கு டே எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்க.